ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிலாஜிசம் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். சிலாஜிசமோட கம்ப்ளீட் பேசிக். சிலாஜிசம்னா என்ன, அதில் வர குவான்டிஃபையர்ஸ், ஆல், சம் நாட், ஒன்லி, எ ஃபியூ, ஒன்லி, அதெல்லாம் என்னென்ன பேசிக்னா என்ன, அதில் பேசிக் டயக்ராம்ஸ்லாம் எப்படி போடணும் எல்லாமே என்னோட பார்ட் 1 வீடியோவில் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோவில் ஆல், சம், நோ இதெல்லாம் வச்சு டெஃபினட் கன்க்ளூஷன் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, பார்ட் 3ல ஆல் சம் நோக்கு பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் இருந்தால் எப்படி, பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ்னால் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்ட் 3ல பார்த்துக்கோ. இப்போ இந்த பார்ட் 4ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவான்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களும் தயவுசெய்து என்னோட பேசிக் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு சிலது புரியும். ஓகேங்களா? இந்த சம் நாட்டு, ஒன்லி எ ஃபியூ, இது ரெண்டும் பற்றி மட்டும், அந்த எக்ஸ்க்ளூசிவாக இது ரெண்டும் பற்றின வீடியோ தான் இது. அது ரிலேட்டட் வர சம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சம் நாட் அப்படின்னா என்ன, இந்த சம் நாட்னா என்ன, ஒன்லி எ ஃபியூனா என்ன, பேசிக் நான் உங்களுக்கு பேசிக் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அகெயின் இது எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கான வீடியோங்கிறதுனால நான் அகெயின் உங்களுக்கு நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சம் நாட் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், சம் நாட்டுங்கிறது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, ஜென்ரலாக சம்முங்கிறது தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? சம் நாட் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஏபின்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா இந்த சில போர்ஷன், இது வந்து சம் போர்ஷன், இது வந்து இந்த போர்ஷன் வந்து சம் ஏ ஆர் பின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லிக்கலாம். ஸோ சம் ஏ ஆர் நாட் பின்னா சம் ஏ ஆர் பிங்கிறது கண்டிப்பாக உண்மையானங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஏல சிலது வந்து கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்கிறது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சம் ஏ ஆர் நாட் பின்னா அதோட மீனிங் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்துட்டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பி ஈக்குவல் டு 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம்னா என்ன, ஆக்சுவலாக சம்னா மீனிங் என்னது, மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் எல்லாமேவாவும் இருக்கலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சம்ங்கிறது மினிமம் 1, மேக்ஸிமம் எல்லாமேவாவும் இருக்கலாம். ஸோ சம் ஏ ஆர் நாட் பின்னா சம்ங்கிறது மினிமம் ஏதாவது ஒன்றாவது மினிமமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற இங்கே 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மில் இந்த 1ங்கிறது ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 1ங்கிறது இங்கே இல்லையா, ஸோ கண்டிப்பாக சம் ஏ ஆர் நாட் பின்னு இதை சொல்லலாமா. பட் இந்த 2 3 இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி அவங்க சொல்லலை. அவங்க ஜஸ்ட் சொல்கிறது சம் ஏ ஆர் நாட் பி. ஆக்சுவலி இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. வேறு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னா, இந்த 1 2 3ங்கிறது இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு 4 5 6ன்னு கூட இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், சம் ஏ ஆர் நாட் பின்னு கூட சம் ஏனாங்கிறது மினிமம் 1, மேக்ஸிமம் எல்லாமேவாவும் இருக்கலாமா. ஸோ ஏல இருக்கிற எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாமா. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அவங்க சொல்கிற கண்டிஷன் ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது, ஆனால் சிலது பியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஃபைனுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிலது பியில் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக் டயக்ராம் வந்து இது. ஓகேங்களா? ஸோ பேசிக் டயக்ராம் வந்து இது. இதோட பாசிபிள் டயக்ராம்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஏஆர் பி, இது பின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட் எல்லாமே இது வந்து சம் ஏஆர் நாட் பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த பார்ட்டை நம்ம சம் ஏஆர் பின்னு சொல்லுவோம், இந்த பார்ட்டை நம்ம சம் ஏஆர் நாட் பின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது ஏ பின்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ஏயுமே பியா இல்லாமலும் இருக்கலாம். இந்த 3 பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. பேசிக் டயக்ராம்ங்கிறது என்னது, இருக்கிறதுலே கம்மியாக ஓவர்லேப் ஆகிருக்கிறது எதுவோ அதுதான் நம்ம பேசிக் டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம பேசிக் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் பேசிக் டயக்ராம்ங்கிறது இது ரெண்டுமே வந்துட்டு பாசிபிள் டயக்ராம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டி. ஸோ இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பாசிபிள் டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம் ஏஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் சிலதுங்கிறது மினிமம் 1ஆகவும் இருக்கலாம், மொத்தமாகவும் இருக்கலாம், அது எப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது பேசிக் டயக்ராம், இதெல்லாம் பாசிபிள் டயக்ராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டெஃபினட்டாக இந்த கன்க்ளூஷன் வந்தால் ட்ரூ அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை சாட்டிஸ்ஃபை. கண்டிப்பாக டெஃபினட் கன்க்ளூஷன் என்னது, அது நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா என்ன கேசஸ்லையுமே அது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் வந்துட்டு சம் ஏஆர் பின்னு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம் ஏஆர் பின்னு பார்த்தீங்கன்னா இதில் சம் ஏஆர் பிங்கிறத நான் சொல்லலாம், ஏன்னா இதில் சம் ஏஆர் பின்னு பாசிபிலிட்டி இருக்குது. இதுலேயும் சம் ஏஆர் பின்னா இந்த பார்ட் பாசிபிலிட்டி இருக்குது. பட் இதில் எடுத்துக்கோங்க, ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கேயும் அதே தான். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சம் ஏஆர் பின்னு நான் சொல்லவே முடியாது. இங்கே 1 2 3 இருக்குது, 4 5 6 இருக்குது, பட் சம் ஏஆர் நாட் பின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட் கன்க்ளூஷன் என்னது,
பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் எல்லாத்துலேயுமே அது உண்மையாக ட்ரூவாக இருக்கணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சம் ஏஆர்பிங்கிறது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி தான் சம் பிஆர் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சம் பிஆர் நாட் ஏங்கிறது போடலான்னு பார்த்தா அதுவும் நமக்கு சரி. அவங்க சொல்லியிருக்க சம் ஏஆர் நாட் பி, சம் பிஆர் நாட் ஏவாங்கிறதுலாம் அவங்க சொல்லலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 3 4 இருக்குது. இந்த 2 3ங்கிறது இங்கே கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஸோ சம் மேபி இங்கே பிங்கிறது 2 3 மட்டுமா கூட இருக்கலாம். அப்போ இங்கே சம் பிஆர் நாட் ஏன்னு என்ன சொல்லுவாங்க, இது பியில் இருக்கிற எல்லாமே ஏல இருக்கா, ஆனால் இங்கே சம் ஏஆர் நாட் பி சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ சம் பிஆர் நாட் ஏங்கிறதும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சம் ஏஆர் நாட் பி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுக்கும் ரிலேட்டடாக எந்த கன்க்ளூஷனுமே பாசிபிளே கிடையாது. ஸோ இதுக்கு கன்க்ளூஷன் வந்துட்டு நோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்மை. எந்த கன்க்ளூஷனுமே பாசிபிளே கிடையாது சம் ஏஆர் நாட் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ எப்படி நம்ம சம் ஏஆர் நாட் பிங்கிறது வரும் அப்படிங்கிறதுக்கு நான் சில சம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சம்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லும்போது பெட்டராக உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஏஆர் நாட் பின்னா சில ஏல இருக்கிற சிலது பியில் இல்லை, அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பியில் இருக்கிற ஏல இருக்கிற சிலது பியில் இருக்காதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். ஸோ அந்த கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் எந்த ஆல் ஏஆர் பினாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, சம் ஏஆர் பினாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, சம் ஏஆர் நாட் பினாலும் சம் ஏஆர் நாட் பிங்கிறது கொடுத்துருக்காது, சம் பிஆர் நாட் ஏனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, நோ ஏஆர் பிங்கிறதும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நோ ஏஆர் பின்னா இதில் நோ ஏஆர் பி, பட் மிச்சம் எல்லாத்துலேயும் ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. டெஃபினட் கன்க்ளூஷனுங்கிறது எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாசிபிலிட்டி கன்க்ளூஷனில் நிறைய சான்சஸ் இருக்குது, பட் டெஃபினட் கன்க்ளூஷனில் இதுக்கு எதுவுமே நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம சம் நாட் வச்சு சில சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் கேட் ஆர் டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி போடுவோம்? சம் கேட் ஆர் டாக். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஆல் டாக் ஆர் கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டாக் ஆர் கேர்ள், நான் ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். நோ கேர்ள் ஆர் பாய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ கேர்ள் ஆர் பாய். ஸோ நான் இதை எப்படி போட்டுக்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பேசிக் டயக்ராம் வரைஞ்சிப்போம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் கேட் ஆர் நாட் பாய்ன்னு கொடுத்துருக்காங்க. சம் கேட் ஆர் நாட் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே, ஸோ சம் கேட் அப்படின்னா அந்த சம் கேட் நம்ம பேசிக் டயக்ராமில் இந்த சம் கேட்டுங்கிறது இதோடலாம் ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சம் கேட்டுங்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஏரியா ஆர் நாட் பாய், பாய் வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலி பாய் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம் நோ கேர்ள் ஆர் பாய்ன்னு கொடுத்துருக்காங்க. நோ கேர்ள் ஆர் பாய்னா கேர்ளில் இருக்கிற எதுவுமே பாயில் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் கேர்ளோட சம் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ளோட சம் பாட்டு இதில் தானே வருது. சம் பார்ட் கேட்டோட ஓவர்லாப் ஆயிருக்கு, கரெக்ட் தானே? ஸோ சம் கேட்டோட, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேர்ளோட சம் பார்ட் இந்த கேட்டோட ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ இந்த கேர்ளில் இருக்கிற எதுவுமே பாயில் இருக்கக்கூடாதுன்னா இந்த கேர்ளில் இருக்கிற இந்த சம் பார்ட் கண்டிப்பாக பாயில் இருக்காதா? இந்த சம் பார்ட் கேட்லேயும் இருக்குது. ஸோ சம் கேட் ஆர் நாட் பாய்ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம கன்க்ளூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் கேட் ஆர் நாட் பாய்ன்னு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது சம் கேட்டுங்கிற போர்ஷன் எதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சம் கேட்டுங்கிற போர்ஷன் இந்த போர்ஷன் பாயோட ஏதாவது ஃபார்ம்ல கனெக்ட் ஆகாம இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நோ கேர்ள் இஸ் பாய்ங்கிறது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ளோட இந்த சம் பார்ட் கண்டிப்பா பாயா இருக்கிறது ஃபுல்லாவே பாய் கிடையாது. ஸோ இந்த பார்ட் கண்டிப்பா பாயா இருக்காது, அந்த பார்ட் சியோட ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ சியோட சம் பார்ட்ல அது இருக்கு. ஸோ சம் சி ஆர் நாட் பாய், சாரி சிங்கிறது என்னது கேட், சம் கேட் ஆர் நாட் பாய்ங்கிறது டெஃபினட்டா கரெக்டா? ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் கேர்ள் ஆர் நாட் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் கேர்ள் ஆர் நாட் பாய் கண்டிப்பாக கொடுத்தா சம் கேர்ளுங்கிறது இந்த போர்ஷன், சம் கேர்ள் இது ஹோல் கேர்ளுங்கிறது இந்த ஹோல் சர்க்கிள், சம் கேர்ளுங்கிறது இந்த குட்டி சர்க்கிள் வருமா, இது ஃபுல்லாகவே வந்துடும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டாக் ஃபுல்லாகவே வந்துடும் கண்டிப்பாக. நோ கேர்ள் இஸ் பாய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கேர்ள் மொத்தமாகவே கேர்ளே பாய் கிடையாதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக சம் கேர்ள் இஸ் பாய்ங்கிறது சம் கேர்ள் ஆர் நாட் பாய்ங்கிறது டெஃபினட்டாகவே ட்ரூ தான். இது வந்துட்டு கண்டிப்பாக பாயா இல்லை அப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக அதோட கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சம் கேர்ள் ஆர் நாட் பாயும் டெஃபினட்டாகவே கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் பாய் ஆர் நாட் கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே, சம் பாய் ஆர் நாட் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பேசிக் டயக்ராம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கேட்டுக்கும்
இந்த பாய்க்கும் வந்துட்டு நமக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. இங்கே இருக்குது, இது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே கேட் இங்கே இருக்குது, பாய் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு பாசிபிலிட்டி நம்ம யோசிச்சு பார்க்கணும். சம் பாய்ங்கிறது இந்த பார்ட், பாயோட சம் பார்ட், பாயோட சம் பார்ட் நம்ம டயக்ராமில் இல்லவே இல்லை, பேசிக் டயக்ராம். ஸோ நம்ம ஒரு பாசிபிலிட்டி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த பாயை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாமா? பாய் இங்கே போட்டாலும் நோ கேர்ள் ஆர் பாய்ங்கிறத நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? இப்படி போட்டுக்கலாம். இந்த டயக்ராமே இப்படியும் போட்டுக்கலாம், பாசிபிள் டயக்ராம். ஸோ பாசிபிள் டயக்ராமில் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்மளோட டெஃபினட் கன்க்ளூஷனுங்கிறது என்னது? கண்டிப்பாக எல்லா கேசஸ்லையுமே அது உண்மையாக இருக்கணும். கரெக்ட் தானே? இது பேசிக் டயக்ராமில் பார்த்தா ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம் சம் கேட் ஆர் சம் பாய் ஆர் நாட் கேட்டுங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் பாய்ங்கிறது இப்போ இந்த இடத்துல ஓவர்லேப் ஆயிருக்கா? இதுதான் சம் பாய்ன்னு சொல்லுவோம். அந்த சம் பாய் போர்ஷன் வந்து கேட்டோட கண்டிப்பாக ஓவர்லேப் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ சம் பாய் ஆர் கேட்டுங்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கன்க்ளூட் பண்ண முடியுது. சம் பாய் ஆர் நாட் கேட் அப்படிங்கிறத நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியலை. கரெக்ட் தானே? சம் பாய், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சம் பாய் நமக்கு இதோட இதுக்கு கனெக்ஷனே இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு பாசிபிலிட்டி நம்மளால யோசிக்கவே முடியலை. கரெக்ட் தானே? ஸோ சம் பாய் ஆர் நாட் கேட்டுங்கிறது டெஃபினட்டாகவே ராங். தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த பாய் வந்து டாகோடவோ இந்த கேர்ளோடவோ கனெக்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா நம்ம இதோட பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடலாம். பட் நம்ம ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ணக்கூடாது. நம்ம இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேர்ளோட பாய், நோ கேர்ள் இஸ் பாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ளோட பாய் இருக்கக்கூடாது. அப்போ கேர்ளுக்குள்ளே இருக்கிற டாகோடையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டோடையுமே நம்ம பாயை டச் பண்ணவே முடியாது அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் படி. கரெக்ட் தானே? பட் ஆனால் கேட்டோட அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த பாய் வந்து கேட்டோட ரிலேட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது தானே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் பார்ட் இதோட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். வென் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன். டெஃபினட் கன்க்ளூஷன் அது சம் பாய் ஆர் நாட் கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பாசிபிலிட்டியில் சம் பாய் கேன் பி கேட் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு சம் வேன் ஆர் பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சம் வேன் ஆர் பஸ். ஓகே. தென் நோ பஸ் ஆர் ட்ரக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நோ பஸ் ஆர் ட்ரக். ஃபைனு. ஆல் பஸ் ஆர் கார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆல் பஸ் எல்லாமே காராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன், அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்கிற இதுக்கு நான் வந்து பேசிக் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் வேன் ஆர் நாட் ட்ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. சம் வேன் அப்படிங்கிறது சம் வேனோட சம் பார்ட் வந்து நம்ம பேசிக் டயக்ராமில் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது. பேசிக் டயக்ராமில் நம்ம போட்டிருக்கோம் சம் வேன் ஆர் நாட் ட்ரக்குன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க? நோ பஸ்ஸஸ் ட்ரக்குன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? ஸோ நோ பஸ்ஸஸ் ட்ரக் அப்படின்னா பஸ்ஸில் இருக்கிற எந்த ஏரியாவுமே ட்ரக்கோட கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனால் பஸ்ஸோட சில சம் பார்ட் வந்து வியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த பார்ட் கண்டிப்பாக ட்ரக்கோட இருக்காதா? பஸ்ஸு ஃபுல்லாகவே ட்ரக்கோட இருக்காது. அப்போ பஸ்ஸோட சில பார்ட் எந்த பாட்டுமே ட்ரக்கோட இருக்காது. அப்போ இந்த பார்ட் கண்டிப்பாக ட்ரக்காக இருக்காதா? அந்த பார்ட் சம் வியாக இருக்கா? ஸோ சம் வி ஆர் நாட் ட்ரக்குங்கிறது டெஃபினெட்லி கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா சம் கார் ஆர் நாட் ட்ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் கார் ஆர் நாட் ட்ரக். ஓகே. கார் இங்கே இருக்குது. காருங்கிறது பெரிய சர்க்கிள். ஸோ பெரிய சர்க்கிள்லேருந்து சம் கார் அப்படின்னா அதில் இருக்கிற குட்டி சர்க்கிளை டினோட் பண்ணும். குட்டி சர்க்கிள்ங்கிறது என்னது? பஸ்ஸு. பஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரக் தான். அது வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ சம் கார் ஆர் நாட் ட்ரக் இஸ் டெஃபினட்டாக கண்டிப்பாகவே ட்ரூ. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா சம் ட்ரக் ஆர் நாட் கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ட்ரக் ஆர் நாட் கார். ஸோ ட்ரக்குங்கிறது இங்கே இருக்குது. அந்த ட்ரக்குங்கிறது தனியாக இருக்குது. பேசிக் டயக்ராமில் ட்ரக் சம் பார்ட்டுங்கிறது நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ பேசிக் டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் பாசிபிலிட்டி டயக்ராம் யோசிக்கணும். சம் ட்ரக் அது அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு நம்ம எங்கேயாவது ட்ரக்கை வேறு எங்கேயாவது காரோட கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் காரோட அதை இணைக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே ஃபைனு. ஸோ சம் ட்ரக் ஆர் நாட் கார் அப்படிங்கிறது பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரக்கை வந்துட்டு நம்மளால் இப்படி போட்டுக்கலாம்ல. ட்ரக்கை வந்து நம்ம இந்த இடத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி போடும்போது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வயலேட் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? சம் வேன் ஆர் பஸ்ஸு, ஆல் பஸ் ஆர் காரு,
ஆல் அண்ட் தென் சாரி நோ பஸ் ஆர் ட்ரக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைங்கிற மாதிரியும் நம்மளால சொல்ல முடியும். இந்த மாதிரியும் நீங்கள் சொல்லிக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ நோ பஸ் ஆர் ட்ரக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபைன், ஓகே. இந்த மாதிரி சொல்லிட்ட போது ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. பஸ்ஸில் இருக்கிற எல்லாமே காரில் இருக்கணும். ஓகே ஃபைனு. ஸோ காரில் இருக்கிற சில போர்ஷன் ட்ரக்கோட இருக்குமானா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சம் ட்ரக், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ட்ரக் ஆர் காருங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ சம் ட்ரக் ஆர் நாட் கார் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக தேர்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், புரியுதுங்களா? நம்மளால் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுது, அதனால தப்பு. சம் ட்ரக் ஆர் நாட் காருங்கிறது நம்மளுக்கு இதுலன்னு சொல்ல முடியல. வி கேன் கனெக்ட் ட்ரக் வித் கார். ஃபைன். ஸோ இது வந்துட்டு சம் ட்ரக் ஆர் நாட் காருங்கிற தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் சம் ட்ரக் ஆர் நாட் வேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் எடுத்துடலாம். பேசிக் டயக்ராம் எடுங்க. ட்ரக்குக்கும் வேனுக்கும் கனெக்ஷன் இருக்கா? சம் ட்ரக், இப்போ சம் வேனுன்னா இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குது, நம்ம எதாவது சொல்லலாம். பட் சம் ட்ரக்குன்னா ட்ரக்குங்கிறது தனியாக இருக்குது. சம் ட்ரக்குன்னு ஒரு போர்ஷன் நம்மளால் எடுக்கவே முடியாது. பேசிக் டயக்ராமில் இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பாசிபிலிட்டி யோசிக்கணும். இந்த ட்ரக்கை நம்மளால் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண முடியுமா? இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ட்ரக்கும் இது ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸும் எதுவுமே வயலேட் ஆகல. ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போ பார்த்தா ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் நம்மளால எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸும் வயலேட் பண்ணலை நம்ம. பட் ட்ரக்கை வேனோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ சம் ட்ரக் ஆர் நாட் வேனுங்கிறது கண்டிப்பாக ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். நம்ம சம் ட்ரக் ஆர் நாட் வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ சம் நாட்க்கு நான் வந்துட்டு ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு இந்த 2 சம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இதுலேயே உங்களுக்கு இதோட கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இன்னும் இதில் கிளியர், இன்னும் சம் நாட்டில் நிறைய சம்ஸ் போடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக இதுக்குன்னு இன்னும் சம்ஸ் வச்சு நான் வரேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்லி a few கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த சம் நாட்டில் இப்போ நம்ம பார்த்துக்கிறது இல்லாமல் டெஃபினட் கன்க்ளூஷன், பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் வர மாதிரி இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுங்க. பாசிபிள் கன்க்ளூஷன் என்னது? சம் டி ஆர் நாட் வி இஸ் அ பாசிபிலிட்டி, கேன் பி அப்படின்னு வரதெல்லாம் பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ். ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் மட்டும் பார்த்துருக்கோம். பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்லி a few கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்லி a few கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்லி a few அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி a fewனா இப்போ ஃபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ, சம், அட்லீஸ்ட் எல்லாமே டினோட் சம், அவ்வளோதான். ஃபியூன்னு கொடுத்துருந்தாலும் சரி, அட்லீஸ்ட்னு கொடுத்துருந்தாலும் சரி, சம்னு கொடுத்துருந்தாலும் சரி, மெனின்னு கொடுத்துருந்தாலும் சரி, இட் எல்லாமே தட் டினோட் சம் ஏ ஆர் பி, அவ்வளோதான். பட் ஒன்லி a fewனா இங்கிலீஷ்லேயே அதோட மீனிங்கே வருதா? ஒன்லி a fewனா சிலது மட்டும்தான், அதான் அதோட மீனிங். ஒன்லி ஃபியூ ஏ ஆர் பினா சில ஏ மட்டும்தான் பியில் இருக்க வேண்டும், சில ஏ பியில் இருக்கக்கூடாது, அதான் அதோட மீனிங். ஒன்லி a few ஏ ஆர் பினா சில ஏ மட்டும்தான் பியில் இருக்க வேண்டும், எல்லா ஏயும் இல்லை. ஆல் ஏ ஷுட் நாட் பி பி, அதுதான் அதோட மீனிங். ஸோ ஒன்லி a few அப்படின்னா சம்மும் சம் நாட்டும் சேர்ந்தது தான். சம் அண்ட் சம் நாட் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒன்லி a few ஏங்கிற. இப்போ ஒன்லி a few ஏ ஆர் பி அப்படின்னா இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ இது பின்னா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி அப்படிங்கிறது அதோட மீனிங். ஒன்லி a few ஏ ஆர் பி அப்படின்னா, ஒன்லி a few ஏ ஆர் பி அப்படின்னா அதோட பேசிக் டயக்ராம் நீங்கள் இப்படி தான் போட வேண்டும். ஓகேங்களா? ஒன்லி a few ஏ ஆர் பின்னா few some A or B and some A or not B, இப்படி தான் நீங்கள் டயக்ராம் போடணும். இது வந்து பேசிக் டயக்ராம். ஓகேங்களா? வேறு என்னென்ன பாசிபிள் டயக்ராம்ஸ் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஏ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், பி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி இப்படியும் பாசிபிள். ஆனால் இந்த டயக்ராம் பாசிபிளே கிடையாது. ஏபி மொத்தமாக ஏல இருக்கிற எதுவுமே பியில் இல்லைன்னு பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒன்லி a few ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஏ கண்டிப்பாக பியில் இருக்க வேண்டும் அண்ட் சில ஏ கண்டிப்பாக பியில். ஸோ சில ஏ தான் பியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எல்லா ஏயும் பியில் இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. சில ஏ கண்டிப்பாக ஈல இருக்கணும். ஸோ இது பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி இதுவும் பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி போடுவோம்ல, எல்லா ஏ பி ரெண்டுக்குமே ஒரே சர்க்கிளாக போடுவோம். ஆல் ஏ ஆர் பின்னு நம்ம போட முடியாது. ஏன்னா சில ஏ மட்டும்தான் பியில் இருக்கணும், எல்லா ஏயும் பியில் இருக்கும்.
இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ ரெண்டு பாசிபிள் டயக்ராம் தான், இது ஆர் இது. ஓகேங்களா? பேசிக் டயக்ராம்னா மினிமம் ஓவர்லாப்பிங் எது இருக்கோ அதை நம்ம பேசிக் டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் பேசிக் டயக்ராம். ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி a fewல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி a few man or women கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி a few man or womenனா some man or women and some man or not women. Some man or not women. Okay. All girls are women கொடுத்துருக்காங்க. All girls are women அப்படின்னா all girls are women. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷனை கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மேன் கேன் நெவர் பி கேர்ள்ஸ். கேன் நெவர் பி அப்படின்னா என்னது? இட் இஸ் கால்ட் சம் நாட். கேன் நெவர் பி அப்படின்னா அது வந்து சம் நாட்னு அர்த்தம். கேன் நெவர் பி அப்படின்னா அதுவும் சம் நாட்டும் ஒரே மீனிங். கேன் நெவர் பின்னா பாசிபிள் கன்க்ளூஷன் நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் நெவர் பியோட மீனிங் இஸ் சம் நாட். ஆல் மேன் கேன் நெவர் பி கேர்ள்ஸ்னா சம் மேன் ஆர் நாட் கேர்ள்ஸா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சம் மேன் ஆர் நாட் கேர்ள்ஸா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபைன். ஓகே. சம் மேன் ஆர் நாட் விமனுங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்குறாங்களே தவிர சம் மேன் ஆர் நாட் கேர்ள்ஸ்ன்னு எதுவுமே கொடுக்கல. அது பாசிபிளுமே இல்லை. இந்த பாட்டு வந்து விமனோட இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் மேன் ஆர் நாட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளால பேசிக் டயக்ராம் வச்சு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சம் மேன் ஆர் நாட் விமன் வேணா சொல்லாமே தவிர சம் மேன் ஆர் நாட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வி கான்ட் டெல். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குன்னா அட்லீஸ்ட் சம் கேர்ள்ஸ் ஆர் மேன். அட்லீஸ்ட் சம்னாலும் சம்னாலும் ஒன்று தான். சம் கேர்ள்ஸ் ஆர் மேனா அப்படின்னு கேட்குறாங்க. சம் கேர்ள்ஸ் ஆர் மேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பாசிபிள் தான். பேசிக் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா மேனுக்கும் விமனுக்கும் தான் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்களே தவிர கேர்ளுக்கும் மேனுக்கும் பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ ராங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி a few dog or cats. Only a few dog or cats na some dog or cats and some dog or not cats. Fine. Next, no cat is a man in கொடுத்திருக்காங்க. So no cat is a man. Okay. Some man or dogs in கொடுத்திருக்காங்க. Okay. Some man or dogs அப்படின்னா நம்ம டயக்ராமே கொஞ்சம் ரீரைட் பண்ணி வரைஞ்சிக்கலாம், ரீட்ரா பண்ணிக்கலாம். Some man or dogs and no cat is man. Okay. ஸோ இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம டயக்ராம் முடிச்சாச்சு. ஓகே. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மேன் ஆர் கேட்ஸ். இட்ஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷன். என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் மேன் ஆர் கேட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பாசிபிளே இல்லை. நோ மேன் ஆர் கேட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி ஆல் மேன் ஆர் கேட்ஸ்? டெஃபினட்டாக இட் இஸ் ராங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். ஓகே. செகண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா சம் டாக்ஸ் ஆர் நாட் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் டாக்ஸ் ஆர் நாட் மேனா அப்படிங்கிறது நம்ம எப்படி பாசிபிள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். சம் மேன் ஆர் டாக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பட் சம் டாக்ஸ் ஆர் நாட் மேனாங்கிறது நமக்கு பாசிபிளாக ஐ மீன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கறத இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம் டாக்ங்கிறது இந்த பார்ட் சம் டாகா? இந்த டாக் வந்து சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படிங்கிறது உண்மை. கரெக்டா? ஸோ இந்த சம் டாக் ஆர் கேட்ஸ் அப்படின்னா இந்த கேட்ல இருக்கிற எதுவுமே மேன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ இந்த போர்ஷன் கண்டிப்பாக மேனில் இருக்கக்கூடாதா? சம் டாக் ஒன்லி a few dog or catங்கிறது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் டாக் ஆர் கேட் அண்ட் சம் டாக் ஆர் நாட் கேட். ஸோ இந்த சம் டாக் ஆர் கேட் போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போர்ஷன் டாக்ல இருக்கிற இந்த போர்ஷன் கேட்டோட இருக்கு. கேட்டோட இருக்கிற போர்ஷன் மேனோட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா நோ மேன் இஸ் அ கேட். ஸோ இந்த போர்ஷன் கண்டிப்பாக மேனோட இருக்கக்கூடாதா? அப்போ சம் டாக் ஆர் நாட் மேன் அப்படிங்கிறது கரெக்டா? இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஹோம் இஸ் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒன்லி a few ஷோரூம் இஸ் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. நோ ஸ்கூல் இஸ் ஸ்மால்னு கூட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒன்லி a few ஷோரூம் இஸ் ஹோம்னு கொடுத்துருக்காங்களா? இதை நான் ஷோரூம்னு எடுத்துக்கிறேன், இதை ஹோம்னு எடுத்துக்கிறேன். ஒன்லி a few showrooms ஹோம்னா some showroom are home and some showroom are not home. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா all home is ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ all home is ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா no school is small ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ no school is small.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோதான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக் டயக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகலாம். கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க சம் ஹோம் இஸ் ஸ்மால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் ஹோம் மாலா இல்லை, நம்ம இதுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ சம் ஹோம் இஸ் ஸ்மால் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ராங். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாம். சம் ஸ்கூல் கேன் நெவர் பி ஷோரூம். கேன் நெவர் பீனா என்னது? சம் நாட். கேன் நெவர் பி அப்படின்னா சம் நாட். நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம் ஸ்கூல் ஆர் நாட் ஷோரூமான்னு கேட்குறாங்க. சம் ஸ்கூல் ஆர் நாட் ஷோரூமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா சம் ஸ்கூல் ஆர் நாட் ஷோரூம். சம் ஸ்கூலுங்கிறது இந்த பார்ட் ஸ்கூலாக இருக்கிறதுக்கு இந்த பார்ட் ஷோரூமாக இருக்கலாம் அப்படிங்கிறதா நமக்கு இந்த பேசிக் டயக்ராமில் பார்த்தா தெரியுது. பட் எந்த ஸ்கூலோட சம் பார்ட் எதுவுமே ஷோரூமில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு டயக்ராமில் எதுவுமே தெரியலை, எதுவுமே பாசிபிளாகவும் தெரியல. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அவ்வளோதான். ஸோ சம் ஸ்கூல் ஆர் நாட் ஷோரூம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஆல் பாசிபிள். ஏன்னா இது சம் ஷோரூம் ஆர் நாட் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. சம் ஷோரூம் ஆர் நாட் ஹோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரூவு. ஸோ சம் ஷோரூம் ஆர் நாட் ஸ்கூலுங்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குமா? அது அப்படியே ரிவர்ஸாக வந்திருந்ததுன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வேணால் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேனே. சம் ஷோரூம் ஆர் நாட் ஸ்கூல் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு ஏதாவது சாரி ஆர் நாட் ஸ்கூல்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்படியே ரிவர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் ஷோரூம் ஆர் நாட் ஸ்கூல்னா ஏன்னா சம் ஷோரூம் ஆர் நாட் ஹோம்ங்கிறது கொஸ்டின்ல இருக்கு. இந்த பார்ட் இட் இஸ் நாட் ஹோம். ஸோ இதில் இருக்கிற சில பார்ட் நாட் ஹோம்னா கண்டிப்பாக ஸ்கூல்லையும் அது இருக்காதானே. நான் ஆல் ஹோம் ஆர் ஸ்கூல் கட்டுறா. ஸோ இந்த பார்ட் இதில் இருக்காதுன்னா இந்த பார்ட் ஸ்கூல்லையும் இருக்காதுங்கிறது தானே மீனிங்கு. ஸோ சம் ஷோரூம் ஆர் நாட் ஸ்கூல்னா கரெக்டு. பட் சம் ஸ்கூல் ஆர் நாட் ஸ்கூல்னு கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எதுவுமே இதில் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. நான் உங்களுக்கு சம் ஏ ஆர் நாட் பி சொல்லும் போதே சொன்னேன் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லலாம். பட் சம் பி ஆர் நாட் ஏன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு அதுதான் நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் அப்பவே சொன்னேன். நான் உங்களுக்கு சம் ஏ ஆர் நாட் பி அதுக்கு தான் இதே வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்லலாம். பட் சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்லவே முடியாது. அதனால சம் ஸ்கூல் ஆர் நாட் ஷோரூம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ தட் கன்க்ளூஷன் இஸ் ராங். இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோட லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா only a few A or B ன்னு கொடுத்துருக்காங்க. only a few A or B னா some A or B and some A or not B. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சம் A or C ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் A or C. அவ்வளோதான். பேசிக் டயக்ராம் இஸ் ஓவர். இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். ஆல் சி கேன் பி ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் சி கேன் பி ஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். ஆல் சி கேன் பி ஏவானா இட் இஸ் பாசிபிள் தான். ஸோ அப்போ இந்த சி வந்து எப்படி வரும்னு கேட்டிருக்காங்கன்னா இப்படி போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்படி போட்டால் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வயலேட் ஆகுதான்னு பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஒன்லி a few A or B. எதுவுமே வயலேட் ஆகல. சம் A or Cன்னு சொல்றாங்க. நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி போட்டுட்டோம் சம் A or Cன்னு சொல்லலாமா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி போட்டு நம்ம சம் A or C அப்படிங்கிறத சொல்லலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆல்ஸ் நம்ம இது ரெண்டுமே நம்ம ஒரே டயக்ராமா கூட நம்மளால போட முடியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ சம் ஏ ஆர் சம் சி ஆர் சாரி ஆல் சி கேன் பி ஏங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஏ கேன் பி பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஏ கேன் பி பியா நாட் அட் ஆல் பாசிபிள். என்ன ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க? ஒன்லி a few A or B. ஒன்லி a few டெஃபினிஷன் என்னது? சிலது மட்டும்தான் பியில் இருக்க வேண்டும், எல்லாமே இல்லை. அதான மீனிங்கு. ஆல் ஏ கேன் நாட் பி பி, அதுதான் அதோட டெஃபினிஷனே. ஸோ ஆல் ஏ கேன் பி பி ஆர் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு இருக்கா. அப்போ எப்படி ஆல் ஏ கேன் பி பி? நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ராங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு இந்த சம் நாட் கான்செப்ட் ஒன்லி a few கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே கான்செப்ட்ல இப்போ நம்ம பார்த்தது இல்லாமல் டெஃபினட் கன்க்ளூஷன் இதுலேயே பாசிபிள் கன்க்ளூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவை போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஃபைன். சும்மா ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.